ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். முந்தா நேத்து சண்டே மீனெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த குழம்பு தான் வச்சுருந்தேன். இப்போ திங்கட்கிழமையும் அந்த குழம்பே இருந்தனால நான் குழம்பு எதுவுமே எக்ஸ்ட்ரா செய்யலை. பசங்களுக்கு மீன் குழம்பு கொடுத்து விட்டோம் அப்படின்னா ஸ்கூலில் வாசனை வந்துடும். அதனால வேண்டான்னு சொல்லிட்டு மெனுவும் கொடுத்துட்டாங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்ட்டு. அவங்களுக்காக காலையிலேயே பாஸ்மதி அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு பூசணிக்காய் ஜூஸ் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். பூசணிக்காய் கூட புதினா, இஞ்சி, குருமிளகு, கல்லுப்பு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி வடித்து எடுத்துக்கணும். நான் ஏன் டெய்லி பூசணிக்காய் ஜூஸ் செய்கிறது காமிக்கிறேன் அப்படின்னா, நான் பூசணிக்காய் ஜூஸ் குடித்தேன் அப்படின்னு நான் சப்போஸ் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீங்கள் நான் குடிக்கலை, சும்மா வீடியோக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுவீங்க. அதனால டெய்லியுமே நான் ஃபாலோ பண்ணுற ரொட்டீனை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் கொடுக்குற மோட்டிவேஷனில் தான் நான் இப்போது 60 டேஸ் கடந்திருக்கேன். 60 டேஸ் நான் டயட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சில நாள் அதாவது பொங்கல், என் பையனோட பர்த்டேக்கெல்லாம் என்னால் டயட் ஃபாலோ பண்ண முடியல. அந்த டைமில் பார்த்தா ஒரே நாளில் பார்த்தோம்னா 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா நான் டயட் இருந்து ஒரு 3 நாள் 4 நாளில் பழையபடி வெயிட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் 88.70 இருக்கேன். இதுக்கு முன்னாடி 60 டேஸ்க்கு முன்னாடி நான் 94.70 இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட நான் 6 கிலோ குறைச்சிருக்கேன். என்னோட வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப சிவியராலாம் எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா எனக்கு 2மே சிசேரியன். அது மட்டும் இல்லாமல் நான் வேலைக்கும் போயிட்டுருந்தேன். இப்போ ஒரு 3 இயர்ஸாக தான் வேலைக்கு போகிறதில்ல. சிசேரியன் ஃபேமிலி பிளானிங் பண்ண உடனே ஒரு 3 மந்த்ஸ்லேயே நான் வேலைக்கு அதுவும் 2 வீலரில் போயிட்டுருந்தேன். என் ஃப்ரெண்டையும் டபுள்ஸ் கூட்டிகிட்டு போகவும் எனக்கு டிஸ்க் ஸ்லிப்பும் கொஞ்சம் லைட்டாக ஆயிடுச்சு. நான் சைக்கிளிங் மட்டும் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ண மாட்டேன். ஒரு 1/2 hour அப்படியே ரொம்ப மெதுவாக தான் செய்வேன். அதுவும் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு வெயிட் ஏற ஏற எனக்கு அந்த பேக் பெயினெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைய எனக்கு பரவாயில்ல. எனக்கு எப்போவுமே இங்கிலீஷ் மெடிசன் செட் ஆகாது. ஏன்னா இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தாவே எனக்கு வெயிட் போடும். அதனால நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் தான் நான் எடுத்துக்குவேன். இப்போது என்னோட டயட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம். நான் உங்களுக்கு நேச்சுரலாக உள்ள ட்ரிங்க்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுறேன். நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்குது இல்லையா? உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலுமே நான் சொல்கிற இந்த ட்ரிங்க்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. நல்ல ஸ்டேபிளான வெயிட் லாஸ் உங்களால் பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ் பார்க்குற யாருக்காவது என்னை போலவே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, நான் ஃபாலோ பண்ணுற இந்த டயட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்ம லேடிஸாக இருக்கிறதுக்கு நம்ம கான்ஸ்டண்ட்டாக டயட் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வெயிட் போடாது. சிசேரியன் பண்ண லேடிஸ்க்கு நம்ம தவிர்க்கவே முடியாது. வயிறு பகுதியெல்லாம் பார்த்தோம்னா நல்லாவே ஏற ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னுமே பார்த்திங்கன்னா நம்மளோட வயிறு எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளோட ஸ்கின்னுமே ரொம்ப லூஸ் ஆகும். இது நமக்கு அன்அவாய்டபிள். அப்படி இருக்கும்போது நமக்கு பிடிச்சதை சாப்பிடாமலும் இருக்க முடியாது. அதே சமயத்தில் வெயிட்டும் ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஈஸியாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் ஈஸியாக இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. நீங்களுமே ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் போடுறீங்க. உங்களோட ரெசிபீஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன்னால் என்னால் 60 டேஸ் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. ஏன்னா எனக்குள்ளேயே ஒரு தாட், நான் இந்த வெயிட் லாஸை ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னா என் கூட சேர்ந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, நான் பேசுகிறத கேட்குறீங்க, நான் என்னென்ன குடிக்கிறேங்கிறத பார்த்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, என்னோடய வெயிட் ரொம்பலாம் ஒன்றும் குறையல. 6 kgs தான் குறைஞ்சிருக்கு. 6 kgsங்கிறது சும்மா 1% தான்.
நம்ம 65லேருந்து 70 கேஜிஸ்க்குள்ளே வர வரைக்கும் நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணாமல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் வெயிட் கூடலாம், இன்னொரு நாள் 2 கிலோ குறையலாம், அதுக்கு அடுத்த நாள் 1 கிலோ ஏறலாம். அதனால் நம்ம வந்து அதை பற்றி யோசித்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஆனால் டெய்லி வெயிட் செக் பண்ணணும். அது எதுக்காக அப்படின்னா, நமக்கு தெரியணும் எந்த அளவுக்கு நம்ம வெயிட் ஏறி இருக்கு, இன்னைக்கு ஏறி இருக்கா, அப்போ நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். நான் சொல்கிற டயட் கூட காலையில் தானிய வகையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், சாயந்தரம் கருஞ்சீரக டீ, நைட்டு கொள்ளு கஞ்சி. முக்கால்வாசியான லேடீஸ்க்கு இப்போ வந்து தைராய்டு இருக்குது, அதுவும் ஹைப்போதைராய்டுன்னு வரும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் உடம்புல. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற உணவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஜீரணமாகாது. அதுதான் மெட்டபாலிசம். அப்படி ஜீரணம் ஆகலை அப்படின்னு என்ன ஆகுங்க, வெயிட் போட்டுக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வயசுக்கு மேலே நமக்கு நிறைய வெயிட் லாஸும் ஆகும். அதுக்கு உண்டான மெடிசன் எல்லாமே தான் நம்ம இப்போ குடிக்கிறோம். அதே சமயத்தில் நம்மளோட கொழுப்பையும் வலிச்சு எடுக்கக்கூடிய தன்மையுள்ள உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு வாரமாகவே என்னோடய வெயிட்டு 88.70ல் ஸ்டேபிளாக நிற்கிது. சில டைம் பார்த்தா ஒரு கிலோ ஏறுது, அதுக்கு அடுத்த நாளே பார்த்தா 1 கிலோ இறங்குது. அதனால் அந்த 88.70லேருந்து கீழே இறங்கவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன சொல்யூஷன் நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் டெய்லியுமே ஒரே மாதிரியாக நான் குடிக்கிற ட்ரிங்க் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது எதுக்காகனா, டெய்லியுமே நான் இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு தான் இருக்கேன். இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுனால தான் எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகுது. அதனால நீங்களும் கண்டினியூஸாக இந்த ட்ரிங்கை குடிங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோ தானே, இது தானே நம்ம செய்கிறோம் அப்படின்னு இல்லாமல் இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக நான் வந்து ஃபாலோ பண்ணி தானே நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நான் டெய்லி உங்களுக்கு இது போடும்போது டெய்லியுமே அவங்க அதை குடிக்கிறாங்க, அவங்களுக்கு அது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது, அப்போ நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ரெகுலராக சேர்ந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த ட்ரிங்கை டெய்லி குடிச்சிங்க அப்படின்னா என்ன சேஞ்சஸ்ன்னு உங்களுக்கே தெரியுது.